நம்முடைய கண்களை மூடி நாம் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமாக. நல்ல பிதாவே, உடைய அருமையான சமூகத்துக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உடைய நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும், உடைய ஆலோசனைகளை சொல்லித்தாரும். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை இந்த காலை வேளையும் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதை கேட்டு ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தில் கர்த்தாவே பலப்படவும், உடைய வார்த்தைகளின்படி ஜீவிக்கும் ஒன்று கூட உடைய கிருபையால் பலத்தால் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு விஷயம் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தொடர் வேத பாடத்தினுடைய 17வது பகுதியாக தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் சிந்திக்கும் போது, தானியேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அங்கே இரண்டாவதாக ஒரு சொப்பனத்தை அவர் கண்டதாக நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே வாசிக்கும்போது, நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நேபுகாத்நேச்சார் ராஜா கண்டதான அந்த சொப்பனத்திலிருந்து தொடர்ச்சியாக இந்த நாட்களில் நாம் பார்த்து வருகிறோம். யோபு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லும்போது, நீ சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகிலை உண்டாக்குகிறீர் என்று சொல்லுகிறார். தேவன் ஒரு மனுஷனுக்கு சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக தாம் செய்ய போகும் காரியங்களை அறிவிக்கிறார். அது சிலருக்கு புரிந்து கொண்டு செயல்படுவதற்கும், இல்லாவிட்டால் அந்த காரியங்களை ஜெயிப்பது உதவியாக இருக்கிறது. சிலருக்கு திகிலையும் பயத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இங்கே ராஜா கண்டதான அந்த சொப்பனத்தின் தொடர்ச்சியை நாம் படிக்கும்போது, இன்றைக்கு தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, தானியேல் 4:17 படிக்கும்போது, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரன் தீர்ப்பினாலே இந்த காரியம் பரிசுத்தவான்களின் மொழியினாலும் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். அந்த தரிசனத்தில் ஒரு பரிசுத்தவான் இறங்கி வந்து இவ்விதமாக பேசுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த பரிசுத்தவான் சொல்லும்போது, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்வார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மனுஷனுடைய ராஜ்யத்தில் உன்னதமானவரின் ஆளுகை இருக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஜீவிக்கிறது ஒரு மனுஷனுடைய ஆளுகைக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். இந்த பூமியானது சகல தேசமும் சகல ராஜ்யங்களும் மனிதர்களால் ஆளுகை செய்யப்படுகிறது. ஆனால் இந்த மனுஷனுடைய ஆளுகையில் உன்னதமானவர் இருந்து ஆளுகை செய்கிறார். ஸோ மனிதன் தேசத்தையோ இந்த ராஜ்யங்களையோ ஆளுகிறதில்லை. ஒவ்வொரு ராஜ்யத்தையும் ஆளுகிற அந்த ஆளுகை செய்கிறவன் தேவனுடைய அவனுடைய உத்தரவின் பேரில், இல்லாட்டால் தேவனுடைய நடத்திப்பின் பேரிலே அவர்கள் நியமிக்கப்பட்டு இந்த தேசத்தை, இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தானியேல் 2:21 வாசிக்கும் போது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று படிக்கிறோம். தேவன் தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஒரு ராஜா சரியில்லாத போது, தேவனுக்கு பிரியமானதை செய்யாத போது, அந்த ராஜாவை தள்ளி மற்றொரு ராஜாவை அந்த ஸ்தானத்தில் கொண்டு வருகிறவருமாக இருக்கிறார். தானியேல் 3:37 வாசிக்கும் போது, ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவுமா இருக்கிறீர், பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார் என்று சொல்லுகிறார். தானியேல் சொல்லும்போது, ராஜாவுக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் தேவன் கொடுக்கிறார். ஒரு ராஜா இந்த பூமியை ஆளுகை செய்வதற்கு, இந்த தேசத்தை ஆளுகை செய்வதற்கு பரலோக தேவன் ராஜரீகத்தை கொடுக்கிறார், பராக்கிரமத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், அவனுக்கு மகிமையும் அருளுகிறார். ஆகவே தேவனால் ஒரு ராஜா நியமிக்கப்படுகிறார்கள், இல்லாவிட்டால் ஆளுகிறவர்கள், அரசாட்சி செய்கிறவர்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். ஒருவன் சரியாய் ஆளுகை செய்யாத போது நாம் ஆளுகிறவர்களை திட்டுகிறோம், இல்லாவிட்டால் ஆளுகிறவர்களை குறை சொல்லுகிறோம். பிரியமானே, நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் அவர்களை நாம் குறை சொல்லக்கூடாது, அவர்களை நாம்
பரிகாசம் பண்ணவோ இல்லாவிட்டால் அவர்களை குறைவாக மதிப்பிடவோ கூடாது. தேவனால் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது 13:1 சொல்லுகிறார், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே இன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று படிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனாலே சகல அதிகாரங்களும் உண்டாக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு மனிதன் இந்த பூமியின் மேல் தேசத்தின் மேல் அரசாட்சி செய்கிறான் என்று சொன்னால், இல்லாவிட்டால் ஆளுகை செய்கிறான் சொன்னால், அவன் தேவனால் நியமிக்கப்பட்டவன், தேவனால் அதிகாரம் பெற்றவன். நீதிமொழிகள் 21:1 வாசிக்கும் போது, ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமக்கு சித்தமானபடி அவர் திருப்புகிறார் என்று சொல்லப்பட்டது. ஸோ ஒவ்வொரு ராஜாக்களும், ஒவ்வொரு ஆளுகை செய்கிற அதிகாரிகளும், ஆளுகையில் இருக்கக்கூடியவர்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை நீர்க்கால்களை திருப்புவதை போல தேவன் தமக்கு சித்தமானபடி திருப்பி நடத்துகிறார். அப்ப அவர்கள் தேசத்தை எவ்விதமாக ஆளுகை செய்தாலும், அது கண்டிப்போடு ஆளுகை செய்தாலும், இல்லாவிட்டால் ஒரு விடுதலையோடு ஆளுகை செய்தாலும், அது தேவனுடைய சித்தத்தின்படி ஒன்றாக இருக்கிறது. ஆகவேதான் இங்கே இயேசு கூட ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் போது, யோவான் 19:11 வாசிக்கும் போது, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது என்று சொல்லுகிறார். ஸோ அங்கே ராஜா இடத்துல சொல்றார், பரத்திலிருந்து உனக்கு விஷயம் அதிகாரம் கொடுக்கப்பட்டாவிட்டால், இல்லாவிட்டால் பரத்திலிருந்து உத்தரவு கொடுக்கப்படாவிட்டால் உன்மேல் எனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லுவார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் மேல், இல்லாவிட்டால் தேவ ஜனங்கள் மேல் ஒருவன் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால், தேவ ஜனங்களை கடினமாகவோ இல்லாவிட்டால் வேற விதமாக நடத்த வேண்டும் என்று சொன்னாலும், பரத்திலிருந்து உத்தரவு வராவிட்டால் அவர்கள் ஒன்று செய்ய முடியாது. இன்னைக்கு பொதுவாக சில அதிகாரிகள் மூலமா, இல்ல சில ராஜாக்கள் மூலமாக, சில அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் மூலமாக உபத்திரவங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு ஒடுக்கங்கள் வரலாம். எது வந்தாலும் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும், பரத்திலிருந்து அவங்களுக்கு உத்தரவு வரலாவிட்டால் அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ சபைக்கு விரோதமாய் கிரியை செய்வர்களாக இருந்தாலும், ஊழியங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களாக இருந்தாலும், இல்லை தேவ ஜனங்களுக்கு விரோதமாகவோ இல்லை கிறிஸ்தவர் விரோதமாக கிரியை செய்வர்களாக இருந்தால் கூட நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும், பரத்திலிருந்து அவங்களுக்கு உத்தரவு வந்தால் தான் அவங்க கைப்பட முடியும், கிரியை செய்ய முடியும். இல்லாவிட்டால் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு சில அதிகாரங்களை பார்த்து, இல்லை சில அதிகாரிகளை பார்த்து, ராஜாக்களை பார்த்து, தேசத்தை ஆளுகளை பார்த்து பயந்து விடுகிறோம். அவங்க இதை சேர்ந்தவர்கள், அவங்க கிறிஸ்துவர்களுக்கு அகெயின்ஸ்டா இருப்பாங்க, அவங்க விரோதமா கிரியை செய்யறவங்க. பிரியமானவர்களே, நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும், தேவன் உத்தரவு கொடுத்தாதான் அவங்களால செய்ய முடியும். இல்லாவிட்டால் எந்த ஒரு மனிதனும் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக கிரியை செய்ய முடியாது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ரோமர் 13:3 அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமா இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனாலே உனக்கு புகழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லுகிறார். அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமானவர்களா இருக்கிறாங்க. அவங்க துர்க்கிரியை செய்கிற விஷயத்துலதான் பயங்கரமான தோற்றமுடையவர்களாக, பயங்கரமாக கிரியை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு அது விஷயம் அல்ல. நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்வேன். அவர்களுக்கு பயப்படாமல், அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டும் என்றால் நன்மை செய்ய வேண்டும். நாம நன்மை செய்து, நாம் ஒழுக்கமாய் ஜீவித்து, நாம் சரியாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நாம் நடக்கும் போது, கிரியை செய்யும் போது, அவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் நம்ம மீது எதுவும் செய்ய முடியாது. அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரம் பரத்திலிருந்து கொடுக்கப்படாது. அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது, ரோமர் 13:4 வாசிக்கும் போது, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாக பிடிக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே என்று சொல்லப்பட்ட. பிரியமானவர்களே, அதிகாரத்தில் உள்ளவர்கள் ராஜாக்களாக இருந்தாலும், இல்லை வேற ஏதாகிலும் பதவிகள் வகித்தாலும், தேவனால் நியமிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரன் என்று அவர்களுக்கு ஒரு பேர் இருக்கு. அவங்க தேவனால் நியமிக்கப்பட்ட தேவ ஊழியர்கள். ஏனென்றால் தேவனுடைய கிரியைகளை செய்யும்படியாக நியமிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றும்படி நியமிக்கப்பட்டவர். ஆகவே
இங்க வாசிக்கிறோம், உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டே அவர்கள் தேவ ஊழியக்காரனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நீ தீமை செய்யாதபடி பயந்திருன்னு சொல்லப்பட்டு. ஸோ தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள் எவ்விதமான தீமையும் செய்யாமல் நன்மையை செய்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்து நாம் ஜீவிக்கும் போது அவர்கள் நம்மேல் எந்த விதமான அதிகாரமோ இல்லாவிட்டால் எந்த விதமான சிறையிருப்போ நெருக்கங்களையோ அவர்களால் உண்டு பண்ணவே முடியாது. அது ஆகவே தான் தேவ ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தீமோத்தேயுல சொல்லும் போது அவர் சொல்றார், 1 தீமோத்தேயு 2 முதல் 2 வசனங்களே படிக்கும் போது என்ன சொல்லுகிறார், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். ஸோ தேவ ஜனங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? ஒரு அதிகாரி விரோதமா செய்கிறார், ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர் ஊழியத்துக்கு விரோதமா கிரியை செய்கிறார், சபைக்கு விரோதமா கிரியை செய்கிறார் என்று நாம் குறை சொல்லி கொண்டிராமல் அவங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமாம். வேதம் சொல்லுகிறது, அவங்களுக்காக நீ விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அப்படி நீ செய்யும் போது எல்லாம் பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணலாம். அப்ப கிறிஸ்துவ ஜீவியத்துல பக்தியோடு நம்ம நல்ல பக்தியோடு ஜீவிக்க வேணும் சொன்னால், நல்ல ஒழுக்கத்தோடு ஜீவிக்க வேணும் சொன்னால், கலகம் இல்லாமல் எந்த குழப்பமும் இல்லாமல் ஜீவிக்க வேணும், அமைதலாக சமாதானமாய் இளைப்பாறுதலாய் ஜீவிக்க வேணும் என்று சொன்னால் நாம் அதிகாரிகளுக்காக ராஜாக்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். நம்ம செய்ய வேண்டிய கிரியைகளை நாம் செய்யாத பட்சத்தில் அவர்கள் சரியாக ஆளுகை செய்ய மாட்டார்கள், அவர்கள் சரியாக அதிகாரம் செலுத்த மாட்டார்கள். ஆகவே நாம் அவர்களை குறை சொல்லி கொண்டிராமல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்ட கட்டளை என்னவென்றால் அவர்களுக்காக நாம் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் உள்ளவர்களா இருந்தாலும், இல்ல தேசத்தை ஆளுகிறதான அதிகாரிகள் ராஜாக்களா இருந்தாலும், தலைமை பொறுப்புகள் இருந்தாலும், இல்லாவிட்டால் இப்பொழுது வரப்போகிற ஆளுகைக்குள்ள இல்லாவிட்டால் வரப்போகிறதான அதிகாரத்துக்கு வரப்போகிற யாரா இருந்தாலும் சரி, நம்மை சரியான விதத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நாம் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும், அவங்களுக்காக அனுதினமும் ஸ்தோத்திரங்களை செய்ய வேண்டும். அப்போது அவர்கள் தேசத்தை அமைதலான விதத்தில் ஆளுகை செய்வார்கள். அவர்கள் எந்த விதமான கலகங்களும் உண்டாகாதபடிக்கு, சண்டைகள் உண்டாகாதபடிக்கு அவர்கள் இந்த தேசத்தை ஆளுகை செய்வார்கள். நல்ல ஒழுக்கமாய் நாம் ஜீவிப்பதற்கேற்றவாறு ஆளுகை செய்வார்கள். எந்த தீமையான காரியங்கள் வராது தேசத்துல, எந்த பாவக்கிரியைகள் வராது, எந்த போதைப் பொருட்கள் உள்ளே வராது தேசத்துக்குள்ள, எந்த விதமான அசுத்தமான காரியங்கள் தேசத்தில் நடக்காது. நல் ஒழுக்கமாய் ஜீவிப்பதற்கு என்று அங்கேதான் அதான் வாசிக்கிறோம். இப்ப நல் ஒழுக்கமாய் தேசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது அவங்க தேசத்தை ஒழுக்கத்தோடு பாதுகாத்துக் கொள்வார்கள். அப்புறம் அதே போல பக்தியோடு நாம் எந்த பக்தியில எந்த விதமான கெடுதல் வராதபடிக்கு, தேவனை தேடுகிற விஷயத்துல, சபைக்கு போற விஷயத்துல, தேவனை ஆராதிக்கிற விஷயத்துல எந்த தடையும் வரக்கூடாது என்று சொன்னால், நம்முடைய பக்தி எந்த விதத்துல கெட்டு போக கூடாது என்று சொன்னால் நாம் அவங்களுக்காக வேண்டுதல்களை செய்ய வேண்டும். ஆகவே ராஜாக்கள் அதிகாரம் உள்ள யாவரும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். தேவன் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் தேவ ஊழியக்காரன் என்று பெயர் பெற்றவர்கள். ஆகவே அவருக்கு சித்தமானபடிக்கு தேவன் அவர்கள் நடத்துகிறார். அதுதான் இரண்டாவதாக அந்த வசனத்துல படிக்கும் போது தானியேல் 4:17 வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார். தேவன் தமக்கு சித்தமானவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம போடுற ஓட்டினால் அவர்கள் அதிகாரத்துக்கு வரவில்லை. நம்ம அவங்களை தெரிந்து கொள்ளுதலினாலோ இல்லாவிட்டால் வேற ஏதாகிலும் குறுக்கு வழியிலே அவர்கள் அதிகாரத்துக்கு வருகிறவர்கள் அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ள வேணும். உலகத்துல அப்படியெல்லாம் பேசி கொண்டிருந்தாலும் தமக்கு சித்தமானவனுக்கு அதை கர்த்தர் கொடுக்கிறார். ஸோ யார் நம்முடைய பகுதியில் ஆளுகை செய்ய வேண்டும், யார் நம்முடைய தேசத்தில் ஆளுகை செய்ய வேண்டும், யார் நம்முடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்கிறதெல்லாம் தேவனுடைய மனதில் இருக்கிற விஷயம். அவருடைய சித்தத்தின் ஒரு பகுதியா இருக்கு. அப்ப அந்த சித்தமானவர் யார், அவர்களுக்கு அதை கொடுத்து ஆண்டவர் நடத்துவார். அவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்தால் அது மேட்ரு கிடையாது. அவன் முரட்டாட்டம் முன்ன ஆளா இருக்கலாம், கடினமான ஆளா இருக்கலாம், ஒருவேளை தீமை செய்கிற ஆளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவருக்கு சித்தமா இருந்தால் அவனை கொடுத்து அவனை சரியான விதத்துல ஆளுகை செய்ய தேவன் அவர்களை நடத்துகிறவராக இருக்கிறார். தேவன் அவர்களுக்கு புத்தியை தருகிறவராக இருக்கிறார். தேவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே சித்தமானவனுக்கு தேவன் அதை கொடுக்கிறார். வேதத்துல வாசிக்கும் போது
சங்கீதம் 135:6 படிக்கும்போது கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார் என்று படிக்கிறோம். அங்க வாசிக்கும் போது வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார். ஸோ வானத்திலானாலும் கர்த்தர் தமக்கு சித்தமான விஷயங்களை தான் அங்கே நடப்பிக்கிறார். பூமியிலானாலும் கர்த்தர் தமக்கு சித்தமான காரியங்களை தான் நடப்பிக்கிறார். சமுத்திரத்துக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது, அது கூட தேவ சித்தத்தின்படி தான் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஸோ ஆழங்களா இருந்தாலும் பாதாளத்தின் பகுதியா இருந்தாலும் அங்க கூட ஏதாவது நடக்கணும்னா தேவ சித்தமான விஷயம் தான் நடக்கும். ஸோ தேவ சித்தம் இல்லாமல் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் ஆழங்களிலும் எதுவுமே நடக்க முடியாது. ஸோ தேவன் சொல்லுகிறபடிதான் காரியங்கள் நடப்பிக்கப்படும். ஆகவே உதாரணத்துக்கு நான் படிக்கும் போது 1 சாமுவேல் 15:26, 28 எல்லாம் படிக்கும் போது இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார். கர்த்தர் என்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உன்னதமானவா இருக்கிற உம்முடைய தோழருக்கு அதை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இங்கு சவுல் ஒரு நல்ல ராஜாவாக, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆனா கர்த்தருக்கு குறிப்பிட்ட காலங்கள் அவன் தேசத்தை ஆளுகை செய்தான். ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு தேவ சித்தம் இல்லை, இவனை வைத்து ஆளுகை செய்வதற்கு ஏற்ற ஒரு பாத்திரவான அவன் இல்லை அப்படின்ற போது அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனா, இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அப்படி தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியல, தேவ சித்தம் செய்யல, கர்த்தர் விரும்பினது அவன் நிறைவேற்றவில்லை, இவனை வைத்து தம்முடைய ஜனங்களை ஆளுகை செய்ய முடியாது என்பது தேவனுக்கு தெரிந்த உடனேவே சவுலை ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து மாற்றி விட்டு அங்க அவருடைய அடுத்த ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு மெய்ப்பனாக இருந்தா தாவீதை கொண்டு வந்து ராஜாவாக ஏற்படுத்துகிறார். பாருங்க, தேவன் ஒருவனை புறக்கணித்து தள்ளிவிட்டு மற்ற ஒருவனை ராஜாவாக ஏற்பட, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர்ல இதை எழுதும் போது தெளிவா இருக்கு. 13:22 வாசிக்கும் போது, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஸோ தேவன் பாருங்க, சவுலை தள்ளிவிட்டு தாவீதை ஏற்படுத்திட்டு சொல்றார், எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன்னு சொல்ல. பாருங்க, ஒரு ராஜா தேசத்தை ஆளுகை செய்யணும், நம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அவங்களை ஆளுகை செய்யக்கூடிய ஆள் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் என்பதை தேவன் தீர்மானிக்கிறார். அது எப்படிப்பட்டவர் என்பது தேவனுடைய கரத்துல இருக்கு. ஸோ அவர் சித்தமானபடி அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களை கர்த்தர் கொண்டு வந்து அந்த ஸ்தானத்தில் உட்கார வைக்கிறார். இன்னும் புரியும்படி இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்லலாம். எஸ்தரின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது பாருங்க, ராஜாத்தியாக இருந்த ஒரு ஆள் வஸ்தி, நல்ல அழகுள்ளவள், நல்ல மேன்மையாக இருந்தவள், ராஜாத்தியாக இருந்த வஸ்தி. அங்கே வாசிக்கும் போது 19 படிக்கிறோம், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமமாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்று சொல்லப்படும். ஸோ ஆண்டவருடைய பார்வையில், ராஜாவின் பார்வையில், தேவனுடைய பார்வையில் உத்தமமா யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. 17 கடைசி பகுதியில் வாசிக்கும் போது அவளை வஸ்தியின் ஸ்தானத்துல பட்டத்து ஸ்திரீ ஆக்கினார்கள் என்று படிக்கிறோம். எஸ்தரை சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை அங்கே ராஜா ராஜாத்தியுடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணுற பட்டத்து ஸ்திரீயாக மாற்றுகிறார். பாருங்கள், அங்கே ஒருவரை தள்ளி மற்றவர்களை ஏற்படுத்த, இதெல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆகவே ஒருவர் ஸ்தானத்தில் நியமிக்கப்படுகிறார், ஒருவர் அதிகாரத்திலிருந்து மாற்றப்படுகிறார், ஒருவருக்கு பதவி மாற்றப்படுகிறது என்றால் அது வேறு காரணம் அல்ல, தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற உத்தரவு. ஸோ தேவன் யாரை தீர்மானித்திருக்கிறார் அவர் தான். ஸோ ஒருவரை தள்ளிவிட்டு அந்த ஸ்தானத்தில் மற்றவரை உட்கார வைக்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கு, நம்ம கையில் இல்லை பிரியமானவர்களே. ஆகவே தானியேல் 4:17 வாசிக்கும் போது தொடர்ச்சியாக 3வது பகுதியாக மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார். பாருங்க, தேவன் அதிகாரி ஆக்கும் போது, ராஜாக்கள் ஆக்கும் போது யார் உயர்ந்தவர்கள், யார் மேன்மையா இருக்கிறார்கள், யார் வசதியா இருக்கிறார்கள், யாருக்கு சொத்து சுகம் இருக்கிறது, தேசத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஆள், எப்படிலாம் பார்க்கறது இல்லை. ஆண்டவர் பார்க்கும் போது தாழ்ந்தவனையும் அந்த ஸ்தானத்துல உட்கார வைக்கிறார். பாருங்க, அதுக்கு எவ்வளவு பெரிய உதாரணம் சொல்லப்போனா வசனத்துல நாம் வாசிக்கிற 1 சாமுவேல் 2:8 வாசிக்கும் போது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று படிக்கிறோம். பாருங்கள், தேவன் சிறியவர்களை புழுதியிலிருந்து தூக்கி எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைத்து சிங்காசனத்தை சுதந்திரிக்கும்
இருக்கும்படி பண்ணுகிறார். தேவன் செய்கிற கிரியைகள் எல்லாம் பார்க்கும்போது, இல்லாவிட்டால் அவருடைய தெரிந்து கொள்ளுதலை பார்க்கும்போது, யார் என்ன என்றெல்லாம் யோசிக்கிறதில்ல, மேன்மையும் மகிமையும் ஆனவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுகிறதில்லை. தேவன் சிறியவர்களை, எளிமையானவர்களை தான் தெரிந்து கொள்ளுகிறார். ஆகவேதான் அங்கே வாசிக்கும் போது மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்கக்கூடியவர் என்று படிக்கிறோம். கொரிந்தியர்ல வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 28, 29 படிக்கும் போது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். ஸோ ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு சொன்னால், அது ராஜாவா இருக்கும்படி தெரிந்து கொண்டாலும் சரி, அதிகாரியா இருக்கும்படி தெரிந்து கொண்டாலும் சரி, இல்லை ஒரு ஊழியக்காரனா இருக்கும்படி தெரிந்து கொண்டாலும் சரி, இல்லை தம்முடைய பிள்ளையா இருக்கும்படி தெரிந்து கொண்டாலும் சரி, ஆண்டவர் யாரும் அவருக்கு முன்னாடி மேன்மை பாராட்டக்கூடாது என்பதற்காக இழிவானவர்கள், அற்பமா எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவர்களை கூட ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆண்டவர் அவர்களை உயர்த்துகிறார். இதுதான் தேவனுடைய கிரியையாக இருக்கிறது. ஆகவேதான் வேதத்துல பார்க்கும் போது எத்தனையோ பேரை நாம் சொல்லலாம். தாவீதை பாருங்கள், ஒரு சாதாரண மெய்ப்பன், ஆனால் கர்த்தர் அவனை ராஜாவாக உயர்த்தினார். எஸ்தரை பார்க்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு பெண், ஒரு அனாதையான பெண், தாய் தகப்பன் கூட இல்லை, ஆனால் அப்படிப்பட்டவளை அந்த ராஜ்யத்துக்கே ஒரு ராஜாத்தியாக கர்த்தர் மாற்றினார். பேதுருவை பாருங்க, சாதாரணமான ஒரு ஆள், மீன் பிடித்து கொண்டு அவன் அந்த தேசத்துல சுற்றி திரிந்து கலிலேயா பட்டணத்துல இருந்தவன். ஆனா கர்த்தர் அவனை பிரதான அப்போஸ்தலனாக மாற்றி சபைகளுக்கெல்லாம் தலைவனாக அவரை கர்த்தர் மாற்றுகிறார். அவன் மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். யோசேப்பை பாருங்க, எகிப்து தேசத்துல ஒரு சாதாரண அடிமையாக இருந்தவன், சிறைச்சாலையில் இருந்தவன், ஆனால் அவனை கர்த்தர் அந்த எகிப்து தேசத்தின் முழுவதுக்கும் அதிகாரியாய் கர்த்தர் மாற்றுகிறார். இப்படி ஒரு பாருங்க, ஒரு ஏலியின் வீட்டுல சாதாரணமான பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சின்ன பையனாக சாமுவேல் இருந்தார். ஒரு சாதாரண பணிவிடைக்காரன், ஆசாரியன் கிடையாது. ஆனா கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு பெரிய ஒரு நியாயாதிபதியாக, ஆசாரியனாக, ராஜாவாக, தீர்க்கதரிசியாக அந்த இஸ்ரவேலிலே கர்த்தர் அவனை நியமித்தார். ஒரு சாதாரணமான ஆள் தான். எரேமியாவை பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், சின்ன பிள்ளை தான். கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. நாம் சாதாரணமாக, இழிவானவர்கள், அற்பமா இருந்தாலும் கூட கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணினால், அவர்கள் சாதாரணமானவர்களா இருந்தாலும் கர்த்தர் கையில் எடுத்து பாவிப்பார். கர்த்தர் அவர்களை உயர்த்துவார், அவர்களுக்கு ராஜ்ய மேன்மையை கொடுப்பார், மகிமையை கொடுப்பார். அவர்களை கர்த்தர் தேசத்தில் பல இடங்களில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி செய்வார். பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் தேசத்தில் பெரிய ஆட்களாக, அதிகாரங்கள் இருக்கிற எத்தனையோ பேர்களை பார்த்தால் அவருடைய சரித்திரங்களை திரும்பி பார்ப்போமானால், எத்தனையோ பேர் சாதாரணமான ஒரு நிலைமையிலிருந்து வந்தவர். ஏன் அமெரிக்கா தேசத்தினுடைய முன்னாள் முந்தின நாட்கள்ல இருந்ததான பிரசிடென்ட்டை பார்க்கும்போது, ஆபிரகாம் லிங்கன் சாதாரணமான செருப்பு தைக்கக்கூடிய தொழில் செய்தவர், ஷூ தைக்கக்கூடிய தொழில் செய்தவர், பிளாட்ஃபார்ம்ல இருந்து செருப்பு தைக்கிற தொழில். ஆனால் கர்த்தர் அவரை அந்த அமெரிக்க தேசத்துக்கு அதிகாரியாக உயர்த்தவில்லையா? பிரியமானவர்களே, தேவன் நினைத்தால் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் சேற்றிலிருந்து தூக்கி கண்மலை மேல் நிறுத்துவார், புழுதியிலிருந்து தூக்கி அவர் பிரபுக்களோட உட்கார செய்வார், குப்பையிலிருந்து உயர்த்தி ஆண்டவர் ராஜாக்களோட சிங்காசனத்தில் உட்கார செய்கிற தேவன். ஆகவே தேவன் அப்படிப்பட்ட மகிமையான கிரியைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே எந்த மனுஷனும் தன்னை உயர்த்தக்கூடாது என்பதற்காக தான் தேவன் அப்படி செய்யறார். ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் இதை மறந்துடுறாங்க. இந்த இடத்துல தான் வந்தோம் என்பதை மறந்து விட்டு, அதுக்கப்புறம் நாளாக ராஜ்யம் எப்படி சவுல் ராஜ்யம் ஸ்திரப்பட்ட பிற்பாடு, ஆளுகையெல்லாம் ஸ்திரப்பட்ட பிற்பாடு, எல்லாம் அவருடைய கைக்குள்ள வந்த பிற்பாடு அவர் கர்த்தருடைய வார்த்தை என்ன கேட்கறது இல்லை, கீழ்ப்படிவதில்லை, பெருமையாக நடந்து கொண்டார். இன்னும் சொல்ல போனா, சாமுவேல் பலி செலுத்த வரணும், ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலை தான் எடுத்துக்கொண்டு செய்கிறார். நான் கூட செய்வேன், எனக்கும் பலி செலுத்த தெரியும்னு சொல்கிறேன். அதனால தான் தேவன் அவரை புறக்கணித்தார். சொல்ற, நான் தள்ளினவனுக்காக நீ ஏன் ஜெபிக்கிறேன்னு சாமுவேல் கிட்ட கேட்குற. பாருங்க, ஒரு மனிதன் உயர்த்தக்கூடாது. எல்லா சூழ்நிலும் தான் வந்த இடத்த அவன் மனதில் வைத்து கொண்டு சிந்தித்து கொண்டு ஜீவிக்க வேண்டாம். வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துருவின் குருவியை மறக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே எந்த இடத்துலேருந்து வெட்டி எடுத்தார், எந்த துறவிலிருந்து ஆண்டவர் நம்மை தோண்டி எடுத்தார் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் நினைவில் கொண்டு கர்த்தருக்கு நன்றியா இருந்து, இன்னும் எந்த ஸ்தானத்துக்கு தேவன் நம்மை அழைத்தாரோ அதை நோக்கி ஓட வேணும், சிங்காசனத்தை நோக்கி ஓட வேணும். இந்த பூமியில பதவிகளுக்காக கர்த்தர் அழைக்கல, பூமியிலே ஆளுகை செய்யும்படி கர்த்தர் நம்ம அழைக்கல, பூமியில ஒரு பெரிய அதிகாரி
அதிகாரியா இருக்கும்படி கர்த்தர் நம்ம அழைக்கவில்லை. பூமியில பெரிய சபையை கொடுத்து, பெரிய ஊழியங்களை கொடுத்து, பெரிய ஜனக்கூட்டத்தை கொடுத்து இங்கே உட்கார்ந்துகிட்டுருன்னு சொல்லி அப்படி அதுக்காக அழைக்கல. நம்முடைய நோக்கம், தேவன் அழைத்த காரணம் சிங்காசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்க, சிங்காசனத்தில் அவரது வலது பார்சத்துல காணப்பட வேண்டும் என்பதுக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அந்த நோக்கத்தோடு நாம் ஓட வேணும். அதனால வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கும் போது, நம்மில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக என்று சொல்லி படிக்கிறோம். ஸோ நம்மை ராஜாவாக ஆசாரியர்களாய் மாற்றும்படியாக தான் தேவன் அழைத்திருக்கிறார். அதுக்காக தான் தேவன் நம்மை பாவமாற கழுவினார். அது தேவன் நம்ம மேல் காட்டின அன்பு. ஆகவே இந்த பூமியிலே பெரிய ஆட்களா இருக்க முடியும் தேவன் நம்ம அழைக்கவில்லை. பூமியில பெரிய தலைவராக இருக்க முடியும் அழைக்கவில்லை. தேவன் நம்மை அவருடைய சிங்காசனத்திலே பிதாவுக்கு முன்பதாக ராஜாக்களாய் நம்மை நிறுத்தணும், ஆசாரியர்களாய் நம்மை கொண்டு போய் நிறுத்தணும். இதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேணும்? எப்போதும் இதை விளங்கி கொண்டு கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். யாக்கோபின் புஸ்தகம் 4:10 வாசிக்கும், 4:10 வாசி, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். ஸோ தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதன் தாழ்மையாய் ஜீவிக்கும் போது கர்த்தர் அப்படிப்பட்ட உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 29:23 வாசிக்கும் போது, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் என்று படிக்கிறோம். ஸோ எந்த ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி மனத்தாழ்மையோடு ஜீவிக்கிறானோ கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். அவர்களே கனமடைவார்கள். அவங்களா தலையை தூக்கிக்கிட்டு அவங்களா பேர் பிரஸ்தாபத்துக்காக பண்ணணும் அவசியம் இல்லை. கர்த்தர் அவங்களை உயர்த்துவார், கர்த்தர் அவங்களை கனப்படுத்துவார், கர்த்தர் அவங்களுடைய பேரை மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமத்து மகிமை உண்டாகட்டும். ஆகவே பிரியமானவர்களே, இங்க ராஜா நேபுகாத்நேச்சாரை பார்க்கும் போது அவனுடைய ராஜ்யத்தில் அவனுடைய ஆளுகை நேரத்துல அவன் பெருமையோடு நடந்து கொண்டான், மேட்டுமையாய் காணப்பட்டான். கர்த்தர் தான் அவனை இஸ்ரவேல் ஜனங்கள் அவன் கையில ஒப்பு கொடுக்கும்படி அவனை ஏற்படுத்தினார். அவனை என் தாசன் என்று சொல்லுகிறார் எரேமியாவில். என் தாசனாகி நேபுகாத்நேச்சார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரனாக, தாசனாக, ராஜாவாக நேபுகாத்நேச்சாரை ஆண்டவர் ஏற்படுத்தி அவங்க கையில கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொடுக்கிறார், தம்முடைய சொந்த ஜனத்தை கொடுக்கிறார். ஆனா இவனோ பெருமையும் மேட்டிமையும் உள்ளவனாக ஆளுகை செய்து கொண்டிருந்தபடினால்தான் இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை கொடுத்து ராஜாவை கர்த்தர் எச்சரிக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு சொப்பனத்தின் மூலமாக ராஜாவுக்கு ஆண்டவர் விஷயங்களை சொல்லி எச்சரிப்பை தருகிறார். ஸோ ராஜாவுக்கு அது புரியல, கலங்கினான், பயந்தான். தானியேல் இதை எக்ஸ்பிளைன் பண்றார். தானியேல் இதை சொல்றார், ராஜாவே, கர்த்தர் தான் ராஜ்யத்தை கொடுக்கிறார், கர்த்தர் தான் உனக்கு அதிகாரத்தை கொடுப்பார், கர்த்தர் தான் உனக்கு ஆளுகை கொடுக்கிறவர். ஆகவே நீ மேட்டிமை பண்ணாத, நீ பெருமை பாராட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த இடத்துல புத்திமதியை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நாம் ஏற்படுத்தப்பட்டது நமக்கு எவ்வளவு பெரிய பதவிகள், அதிகாரங்கள், பொறுப்புகள், ஆளுகைகள், அந்தஸ்துகள், ஊழியங்கள், சபைகள் எது இருந்தாலும் தேவன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். நாம் சாதாரணமானவர்கள், நாம் இழிவானவர்கள், அற்பமானவர்கள். இப்படிப்பட்டதான் நம்மை சேற்றிலிருந்து, குப்பையிலிருந்து, பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து இன்றைக்கு ராஜாக்களோடு, பிரபுக்களோடு கரை செய்திருக்கிறார். இதுக்கு எவ்விதமான தகுதியும் நமக்கு இல்லை. அதை விளங்கி கொண்டு மனத்தாழ்மையோடு நாம் நடந்து கொண்டால் கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார். இன்னும் சொல்ல போனால் அவர் வரும் நாளிலே அவர் நம்மை உயர்த்தி சிங்காசனம் இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார். பிதாவுக்கு முன்பதாக நம்ம நிறுத்த போகிறார். இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக அல்ல, இல்லாவிட்டால் அமெரிக்கா தேசத்தில் பிரசிடென்ட் முன்னாடி எல்லாம் போய் நிறுத்தி நான் என் பையன், என்னுடைய பிள்ளையை நிறுத்தி இருக்கிறேன் பாரு அப்படி சொல்ல போறதில்ல. பிதாவுக்கு முன்பதாக, பிதாவுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தி, சாதாரணமான நம்மை கொண்டு போய் நிறுத்தி விட்டு, இவங்களை நான் ராஜாவாக மாத்திருக்கிறேன், இவங்களை ஆசாரியராய் மாத்திருக்கிறேன், என் பாவமாற இவங்களை எல்லாம் கழுவி இருக்கிறேன், என் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி இவங்களை சுத்தமாக்கி இன்னைக்கு ராஜாவா மாத்திருக்கிறேன்னு சொல்லி பிதாவுக்கு முன்னதாக நம்மை கொண்டு போய் நிறுத்தி சந்தோஷப்பட போறார். எத்தனை பேர் அப்படிப்பட்டதான விசுவாசத்தோடு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது? கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நிறுத்துவார், சீக்கிரமா அதை செய்ய போகிறார். ஆகவே பூமியில் இருக்கிற ஆளுகை, அதிகாரங்கள் எல்லாம் மாறப்போகிறது. அது நமக்கு காரியம் அல்ல. இந்த மனுஷனுடைய ராஜ்யத்தில் நம்முடைய தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். உன்னதமானவர் இந்த மனுஷன் ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறார். ஆகவே அவருக்கு யாரு வேணுமோ, அவருக்கு யாரு சுத்தமோ அவங்கள கொண்டு வந்து ஏற்படுத்தி அவங்கள வைத்து ஆளுகை செய்வார். ஆகவே இன்னார் வர வேணும், இன்னார் ஆளுகை செய்தால் நல்லா இருக்கும், இன்னார் நமக்கு தலைவராக வந்தால் நல்லா இருக்கும், இன்னார் நமக்கு பொறுப்புல வந்தால் நல்லா இருக்கும், அதிகாரத்துக்கு வந்தால் நல்லா இருக்கும் என்றெல்லாம் நாம் யோசித்து கொண்டிருக்க வேண்டாம்.
கர்த்தருக்கு சித்தமானாலே கர்த்தர் கொண்டு வருவார். அவங்களுக்கு நாம் ஜெபித்து அவங்களுக்கு நம்ம உதவி செய்தால் போதும். ஆகவே அவர்களை குறை சொல்லி கொண்டு வராமல் ஜெபத்தின் மூலமாக அவங்களை தாங்கினால் அவர்கள் நேர்த்தியாக நல்வொழுக்கமாக பக்தியோடு கலகம் இல்லாமல் இந்த தேசத்தை அமைதலான விதத்தை ஆளுகை செய்வார்கள். ஆகவே இதை புரிந்து கொண்டு கர்த்தருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போமாக. காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் நம்மை கொண்டு வந்தபடினால், இந்த வார்த்தைகளுக்கு உதவி செய்தபடினால் அவருடைய கிருபையில கரத்துக்குள்ளே நம்மை தாழ்த்தி தருவோமாக. நல்ல பிதாவே, உம்முடைய அருமையான சமூகத்துக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் இரக்கமாய் கர்த்தாவே, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். எந்த இடத்துல இருந்து எங்களை கொண்டு வந்தீர் என்பதை ஒன்று கூட நாங்கள் அறிந்து கொள்ளும்படி கிருபை செய்தீர். ஆண்டவர், இழிவானவர்கள், அற்பமா எண்ணப்பட்டவர்களாக ஆண்டவரே கர்த்தாவே, சாதாரணமான நிலைமையில புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து கர்த்தர் எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே பாவமர கழுவி சுத்தமாக்கி இன்றைக்கு பிதாவாகி தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களாக ஆசாரியர்களாய் மாற்றும்படி தேவன் சித்தம் கொண்டபடினால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக இருக்கிறோம். ஒருபோதும் நாங்கள் எங்களை மேன்மைப்படுத்தாதபடிக்கு எப்போது தேவன் முன்பதாக மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டு ஆண்டவரே, கர்த்தர் வரும் நாளிலே நாங்கள் உயர்த்தப்பட, கர்த்தர் வரும் நாளிலே நாங்கள் கர்த்தர் அந்த கனத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆகவே கர்த்தர் தந்ததான இந்த மேன்மைகளை, ஸ்தானங்களை, ஆண்டவரே ஆளுகைகளை, அதிகாரங்களை ஒவ்வொருவரும் கர்த்தாவே ஜாகிரதையாய் இந்த நாட்களில் பாதுகாத்து கொண்டு தேசத்தை சிறப்பான விதத்தில் அமைதலோடு கலகம் இல்லாமல் ஆளுகை செய்யும்படியாக சகல ராஜாக்களுக்கும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கரத்திலே வைத்து நீ நடத்துகிறீர். நீர்கால்களைப் போல நீர் அவர்களை திருப்பி ஆளுகை செய்கிறீர். ஆண்டவரே, உமக்கு சித்தமான விதத்தில் அவர்கள் இந்த தேசத்தை பூமி ஆளுகை செய்யும்படி ஏற்படுத்தியிருக்கிறீர். அவர்கள் உம்முடைய ஊழியக்காரர் என்று சொல்லியிருக்கிறீர். ஆகவே கர்த்தாவே, அவர்கள் எல்லா விதத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இளைப்பாறுதலாக ஆளுகை செய்ய கர்த்தாவே நீ நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் மேல் அதிகாரம் செலுத்துக. பரத்திலிருந்து உத்தரவு வராவிட்டால் ஒருவரும் எங்கள் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது சொல்லியிருக்கிறீர். ஆகவே கர்த்தாவே, அந்த பரத்தின் உத்தரவின் பேரிலே ஆண்டவரே இந்த நாட்களில் ஜனங்களை, தேசங்களை, ராஜ்யங்களை ஆளுகை செய்யும்படி கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் கர்த்தாவே தேசத்தை நிறுத்தி ஆளுகை செய்ய, யுத்தங்கள், சண்டைகள், குழப்பங்கள், பிரச்சனைகளுக்கு இடம் இல்லாதபடிக்கு சமாதானம் தேசத்தில் ஆளுகை செய்ய கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் சமாதானம் காணப்பட்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் மனத்தாழ்மையோடு ஜீவித்து கர்த்தரால் மகிமை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய ஜெபிக்கிறோம். கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.